வாசமும் மென்மையும் போல பெற்றோரின் உறவும் பாசமும் நினைத்தாலே மணக்கும். மாதா பிதா குரு தெய்வம் என்ற வார்த்தைக்கு இணங்க நமது சேனலின் பெயரும் தித்திக்கிறது. உங்கள் ஆன்மீக யூடியூப் சேனலின் பெயரும் ஜெய்கணேஷ் பெற்றோரை நேசி என்ற சிறப்பு உடையதாகும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், பெற்றோரை நேசிப்போம். வணக்கம். ஜெய்கணேஷ் பெற்றோரை நேசி யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது பெரும் மகிழ்ச்சி. வணக்கம். ஆன்மீக சேனல் மூலமாக ஜோதிட ஆச்சாரியா ஜெயக்குமார் அவர்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ ஜோதிட சம்பந்தப்பட்ட கேள்விதான் கேட்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? வணக்கம் சார். வணக்கம் மேடம். குரு பலன் வந்தோம், ஏன் சார் திருமணம் நடக்கலன்னு கேக்குறாங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. இது சம்பந்தமா கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுங்க. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்துங்க. முதல்ல ஆண்களுக்கு சொல்றேன், அதுக்கப்புறம் பெண்களுக்கு சொல்றேன். ஆண்களுடைய ஜனனகால ஜாதகத்துல சுக்கிரன் நின்ற இடத்துல இருந்து 1ஆம் இடத்திலேயே குரு இருந்தாலோ அல்லது 5ஆம் இடத்துல இருந்தாலோ இல்ல 7ஆம் இடத்துல இருந்தாலோ 9ஆம் இடத்துல இருந்தாலோ உங்களுக்கு கண்டிப்பாக திருமண கொடுப்பனை இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை குரு இந்த இடத்துல நிக்காமல் போனால் உங்களுடைய திருமண கொடுப்பனை குறைவா இருக்குதுன்னு அர்த்தம். திருமண கொடுப்பனே இல்லாத இடங்களும் இருக்கு. அது என்னன்றத நான் பின்னாடி சொல்றேன். அதே மாதிரி அந்த இடத்துல குரு இல்லாமல் போனா சனி இருந்தாக்கா, அப்போ சுக்கிரன் இன்னும் அதே இடத்துல சனி இருக்கணும். இல்ல அதுல இருந்து 5ஆம் இடத்துல, இல்ல அதுல இருந்து 7ஆம் இடத்துல, அதுல இருந்து 9ஆம் இடத்துல சனி இருந்தாக்கா கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் கூடி வந்துடும். ஆனால் குரு இல்லாமல் சனி மட்டும் இருந்திருந்தால் உங்களுக்கு எத்தனை குரு பயிற்சி நடந்தாலும் திருமணம் நடக்காது. சனி பயிற்சி நடந்தா மட்டும்தான் கல்யாணம் நடக்கும். நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. தயவு செஞ்சு குரு பயிற்சி அடைஞ்சாக்கா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு தவறான எண்ணம் வச்சுக்காதீங்க. குரு பலன் வந்துடுச்சு, நல்ல நேரம் இருக்கு, இதுல கல்யாணம் பண்ணிக்கலான்றத மட்டும் புரிஞ்சுங்க. ஆனா குருவால கொடுக்கப்பட்டதா குரு பயிற்சி நடந்தா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். சனியால கொடுக்கப்பட்டதா எத்தனை குரு பயிற்சி நடந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. அதை கொஞ்சம் கவனத்துல வச்சு செய்யணும். ஒருவேளை ஒரு பெண்ணுடைய ஜாதகமா இருந்தாக்கா எப்படி திருமண யோகம் கூடி வரும் அப்படின்னாக்கா, பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் தான் கணவருக்கு உண்டான கிரகம். அதனால செவ்வாய்ன்ற கிரகம் நின்ற இடத்துக்கு 1ஆம் இடத்துலயோ இல்ல 5ஆம் இடத்துலயோ இல்ல 7ஆம் இடத்துலயோ 9ஆம் இடத்துலயோ குரு நின்றால் 100% உங்களுக்கு திருமண யோகம் கூடி வரும். ஒருவேளை குரு இல்லாம சனி இருந்திருந்தா, எங்க செவ்வாய் நின்றதற்கு 1ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல சனி நின்றிருந்தா சனி பயிற்சி நடக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். குரு பயிற்சியால கல்யாணம் நடக்காது. நல்ல ஞாபகத்துல வச்சுங்க. அப்ப இது ரெண்டுத்தையும் தனித்தனியா பிரிச்சு சொல்லிட்டோம். இதெல்லாம் சரி சார், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா நீங்க சொல்லியும் கல்யாணம் நடக்கலையே அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள நிறைய பேர் கேட்பாங்க.